ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 381. இங்கு தீரபுத்தி என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் காசியில் தீரபுத்தி என்றொரு பிராமணர் இருந்தார். சிவபெருமான் கூறினார், எனது வாகனமான நந்தி எனக்கு மிக மிக பிரியமானது போன்று அவரும் எனக்கு மிக மிக பிரியமானவர். அவர் எப்போதும் அமைதியுடன் வாழ்ந்து வந்தார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான தீரபுத்தி புலன்கள் அனைத்தும் பகவான் கிருஷ்ணரின் புகழ் பாடுவதில் நிலைத்து இருந்தன. அவர் எங்கு சென்றாலும் நானும் அவரை பின்தொடர்ந்து செல்வது உண்டு. அவரை காக்கவும் அவருக்கு சேவை செய்யவுமே நான் இவ்வாறு செய்கின்றேன். எனது செயல்களை கண்ட எனது சேவகன் பிருங்கருத்தி என்னிடம் விசாரித்தான். ஓ பெருமானே, இந்த பெரும் பக்தர் என்ன தவங்கள் மற்றும் புண்ணிய காரியங்கள் செய்தார்? தாங்கள் நேரடியாக இவ்வாறு அவருக்கு சேவை செய்கின்றீர்களே என கேட்டான். சிவபெருமானாகிய நான் அதற்கு பதில் கூறினேன். ஒருமுறை கைலாச மலையில் புன்னாகத் தோட்டத்தின் நில ஒளியில் நான் அமர்ந்து அதை ரசித்து கொண்டு இருந்தேன். திடீரென ஒரு புயல் தோன்றி பலத்த ஓசையுடன் மரங்கள் அசைந்தன. அப்போது மலையே நகர்வது போல் ஒரு நிழல் சுற்றிலும் பரவியது. ஆகாயத்தில் ஒரு பெரிய பறவை மலை மேக நிறத்தில் தோன்றியது. அதன் இறக்கைகள் அசைந்ததால் மரங்கள் நடுங்கும் வகையில் காற்று வீசின. தூசி சுற்றிலும் எழும்பின. திடீரென அந்த பறவை தரையிறங்கி என்னை வணங்கி ஒரு அழகிய தாமரை பூவை அர்ப்பணித்தது. பின் அது பேசியது, ஓ மகாதேவா, அனைவருக்கும் அடைக்கலம் தருபவரே, உங்கள் பெருமைக்கு எல்லை கிடையாது. நீங்கள் பக்தர்களை காப்பவர், அவர்களின் புலன்களை கட்டுப்படுத்துபவர். 1000 தலை கொண்ட அனந்த சேஷன் கூட கிருஷ்ணரின் பெருமைகளை முழுவதும் விவரிக்க இயலாமல் இருக்கின்றார். தாங்கள் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிக முதன்மையான பக்தர் நீங்களே. பிருகஸ்பதி போன்ற மகாத்மாக்கள் எப்பொழுதும் உங்கள் புகழை பாடுகின்றார்கள். எனவே மிகச்சிறிய அறிவு கொண்ட என் போன்ற பறவை பற்றி கூற என்ன இருக்கின்றது? இப்பொழுது பறவையின் இந்த பிரார்த்தனைகளை கேட்டு நான் விசாரித்தேன். நீ யார்? எங்கிருந்து வருகின்றாய்? நீ அன்னம் போல் தோன்றுகின்றாய், ஆனால் உன் நிறம் காகத்தின் நிறம் போல் இருக்கின்றது. அந்த பறவை கூறியது, நான் பிரம்மதேவரின் வாகனமான அம்சப்பறவை ஆவேன். அன்னம் எனது நிறம் கருமையானதற்கான காரணத்தை நான் கூறுகின்றேன். சௌராஷ்டிரா சூரத் நகருக்கு மிக அருகில் ஒரு அழகிய ஏரி இருக்கின்றது. நான் அங்கு சிறிது நேரம் இருந்து ரசித்தேன். அந்த இடத்திலிருந்து நான் புறப்பட்டு பறக்க ஆரம்பித்தவுடன் நான் திடீரென கீழே விழுந்து எனது உடல் கரு நிறம் ஆகிவிட்டது. நான் எனக்குள் யோசித்து கொண்டு இருந்தேன், எவ்வாறு நான் கீழே விழுந்தேன்? ஏன் கற்பூரம் போன்ற வெண்மையான எனது நிறம் இப்படி கருப்பாகிவிட்டது? இவ்வாறு நான் யோசித்து கொண்டு இருந்தபோது ஏரியில் இருந்த தாமரை மலர் இருந்து ஒரு குரல் கேட்டது. அன்னமே எழுந்திரு, நீ கீழே விழுந்தது மற்றும் கரு நிறமானது பற்றிய காரணத்தை நான் கூறுகின்றேன். இதனை கேட்டு நான் ஏரியின் மையத்திற்கு சென்றேன். அங்கே மிக மிக அழகிய 5 தாமரை மலர்கள் இருந்தன. அவற்றிலிருந்து ஒரு பெண் தோன்றினாள். அவள் மிக அழகாக இருந்தாள். அவளை வலம் வந்து நான் விசாரித்ததும் அவள் கூறினாள், ஓ கரிய அன்னமே, நீ பறக்கும் பொழுது ஏன் நேர் மேலே பறந்தாய்? அந்த அபராதத்தினால் தான் நீ கீழே விழுந்தாய். உன் நிறமும் கருப்பாகிவிட்டது. நீ கீழே விழுந்ததைக் கண்டு இறக்கப்பட்டு நான் உன்னை அழைத்தேன். நான் என் வாய் திறந்தபோது வெளிப்பட்ட நறுமணத்தால் ஒரே முறையில் 7000 கருவண்டுகள் தூய்மையாகி உடனே சொர்க்கலோகம் சென்று விட்டன.
பறவை அரசனே, எனக்கு இந்த சக்தி வந்தது எப்படி என கூறுகின்றேன். இந்த பிறவிக்கு முந்தைய 3 பிறவிகளுக்கு முன் நான் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து இருந்தேன். எனது பெயர் அப்போது சரோஜவதனா. எனது தந்தை எனக்கு கற்பு நெறி பற்றி எப்போதும் உபதேசித்து வந்தார். நான் திருமணமான பின்பு எனது கணவருக்கு மிக மிக உண்மையுடன் சேவை செய்தேன். ஒரு நாள் ஒரு மைனாவை கண்டேன். அதை கவனித்து கொண்டு இருந்ததால் நான் கணவருக்கு செய்யும் சேவை பாதிக்கப்பட்டு விட்டது. இதனால் அவர் கோபம் அடைந்து, ஓ பாவ பெண்ணே, அடுத்த பிறவியில் நீ மைனாவாக ஆவாய் என சாபம் விட்டுவிட்டார். நான் பறவை ஆக மறுபிறவி எடுத்தாலும் கற்பு நெறியின் கொள்கைகளை நான் கண்டிப்புடன் பின்பற்றி வாழ்ந்ததால் சில முனிவர்களின் தொடர்பை பெற்றேன். அவர்கள் என்னை தங்கள் ஆசிரமத்தில் வைத்து இருந்தார்கள். ஒரு முனிவரின் மகள் என்னை அன்புடன் கவனித்து கொண்டால் அங்கு தங்கியிருந்தபோது தினமும் காலையிலும் மாலையிலும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்வதை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். இதனால் அடுத்த பிறவியில் சொர்க்கலோகத்தில் பத்மாவதி என்ற ஒரு அப்சரஸாக பிறந்தேன். ஒரு நாள் விமானத்தில் பறந்து கொண்டு இருந்தபோது இந்த ஏரியில் இருந்த அழகிய தாமரை மலரை பார்த்தேன். இங்கு வந்து நீரில் விளையாடி கொண்டு இருந்தேன். அப்போது துர்வாச முனிவர் வந்து நான் முழுவதும் நிர்வாணமாக இருப்பதை கண்டுவிட்டார். அவரிடம் அச்சங்கொண்ட நான் உடனே 5 தாமரை மலர்களாக வடிவத்தை மாற்றிக்கொண்டேன். என் 2 கைகள் 2 தாமரைகள் ஆகிவிட்டன. 2 கால்கள் 2 தாமரைகள் ஆகிவிட்டன. எனது மீதி உடல் ஒரு தாமரை ஆகிவிட்டது. துர்வாச முனிவரின் கண்களிலிருந்து நெருப்பு வெளிவந்தது. பாவகரமானவளே, இந்த வடிவில் நீ 100 ஆண்டுகள் கிடப்பாய் என எனக்கு சாபம் இட்டுவிட்டார். உடனே சென்று விட்டார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்தை நான் நினைவில் கொண்டு இருந்தேன். இன்று நான் சாப விமோச்சனம் பெற்றுவிட்டேன். என் மீது பறந்த நீ கீழே விழுந்தாய். உனது நிறம் கருப்பாகிவிட்டது. ஆனால் என்னிடமிருந்து கீதையின் 10ஆம் அத்தியாயத்தை நீ கேட்டால் இந்த நிலையிலிருந்து நீ விடுபடலாம் என்றாள் அவள். பத்மாவதி ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்தை முழுவதும் கூறிவிட்டு ஒரு புஷ்பக விமானத்தில் ஏறி வைகுண்டம் சென்று விட்டால். அதன் பின்பு அந்த ஏரியில் ஒரு தாமரை மலரை எடுத்து இங்கு வந்து நான் தங்களுக்கு அர்ப்பணம் செய்தேன். அன்னம் இவ்வாறு கூறிவிட்டு உடனடியாக அந்த உடலை விட்டுவிட்டு பிராமண வீட்டில் தீரபுத்தியாக பிறந்தது. அவர் சிறு வயதில் இருந்தே எப்பொழுதும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். அவர் இடமிருந்து அந்த பாராயணத்தை கேட்பவர் யாராக இருந்தாலும் அவர் சங்கு சக்கரம் ஏந்தியுள்ள பகவான் விஷ்ணுவின் தரிசனத்தை பெறுவார். அவரிடம் கேட்பவர் வீழ்ந்த ஆத்மாவோ, போதை வஸ்துக்கள் உபயோகிப்பவரோ, பிராமணர்களை கொன்றவரோ ஆனாலும் கூட பகவான் விஷ்ணுவின் தரிசனம் பெறுவார்கள். எனது அன்பு பெருங்கருத்தி, இந்த காரணத்தினால்தான் நான் தீரபுத்திக்கு எப்பொழுதும் சேவை செய்கின்றேன் என்றார் சிவபெருமான். ஓ தேவி பார்வதி, ஒருவர் ஆணோ பெண்ணோ சந்நியாசியோ கிரகஸ்தரோ உண்மையில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்தால் பகவான் விஷ்ணுவின் தரிசனத்தை நிச்சயம் பெறுவார் என்றார் அவர். சிவபெருமான் மேலும் கூறினார், ஓ பார்வதி தேவி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்தின் பெருமைகளை நான் கூறினேன். பகவான் விஷ்ணுவால் லட்சுமி தேவிக்கு கூறப்பட்ட இது ஆன்மீக உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு படிக்கட்டாக அமைந்து இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்